குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையிலிருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போது சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரமாகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரமாகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானால் ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டுருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துலேருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? காலபுருஷனோட வீட்டில் 12வது வீடு, கடைசி வீடு. அந்த இடத்துல யார் இப்போ சனி பகவான் பயிற்சி ஆயிருக்காரு, வக்ரமாகிறார். அப்போ மீனராசி லக்னத்திற்கு தலையில் சனி எவ்வளோ பெரிய ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்துட்டு இருந்தாரு, இப்போ ஒரு சுறுசுறுப்பை கொடுக்க போறாரு. இவன் நானா இப்படி இருந்தேன், என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். குரு பகவான் லக்னாதிபதி 5ஆம் இடத்துலேருந்து உச்சமாகி தன்னுடைய லக்னத்தை பார்க்கிறார். அமோகமா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம சனி என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்த்தை கண்டிப்பாக பாதிக்கும். கால் 12ஆம் இடம் அப்படிங்கும்போது பாதத்தில் அடி, பாதத்தில் இருக்கக்கூடிய விரல்களுக்கு அடி, முட்டியிலேருந்து பெரிய பிரச்சனையை கொடுத்துட்ருப்பாரு. அப்போ ஜென்மத்தில் ஏதாவது ஒரு நோயை கொடுத்து தலைவலி, தலையில் பாரம், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத எண்ணங்கள், என்ன மாதிரி என்ன அப்படின்னு இது நடக்குமோ இது நடக்காதோ அச்சோ அப்படின்ட்டு யோசனை,
ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் யாரு அப்படின்னா 11 12. ஸோ லாபம், ஆசைகள், அபிலாசைகள், நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அந்த 11ஆம் இடம் அப்படிதான் முடிவு செய்யும். 12 அப்படிங்கிறது விரயம். இது 2 போய் உட்காந்துருக்க. நீங்க தான் ஒரு விஷயத்த உருவாக்குவீங்க. அதன் மூலியமாக உங்களால விரயம் ஆகும். அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா நீங்க தான். அப்ப நீங்க யாருக்காவது நீங்க ஒரு ஐடியாஸ் குடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா ஐடியா குடுங்க. ஏன்னா உங்க மூலியமா உங்களுக்கு லாபமும் இருக்கு. அது மூலியமா டபுள் விரயமும் இருக்கு. அது யாருனாலும் கேட்டா விடுதல் நீ கொடுத்த ஐடியானால தான்ப்பா எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உங்களையே வந்து காரணம் காமிக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்ப குரு பார்க்குறார். அப்ப ஜென்ம சனியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த குரு பார்க்குறார். அவர் வந்து வக்ரமாகிறார் அப்படிங்கும்போது ஒரு நல்ல முன்னேற்றம். இந்த 4.5 மாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது புது பிளான்ஸ், புது புது ஐடியா, நிறைய ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலம். ஏன்னா லக்னாதிபதி 5ஆம் இடத்துல போய் உச்சமா இருக்கக்கூடிய அந்த வீட்டிலிருந்து உங்களை பார்க்குறார். சூப்பரான ஒரு விஷயங்கள். நிறைய ஆன்மீக ரீதியான பயணங்கள். நீங்க சொல்லுவீங்க நான் கொடுத்த பிளான் இப்போ பண்ணாத, நான் அதுக்கு முன்னாடி ஒரு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை நீ கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்ட்டு நல்ல புத்திமதிகளை மற்றவர்களுக்கு நீங்க வந்து அறிவுரையா சொல்லக்கூடிய ஒரு காலம். இந்த 4.5 மாசத்துல யாராவது மீன லக்னக்காரர்களோட பேச்சை கேட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா, நீங்க உங்களையும் நீங்க தப்பா யோசிக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்கு தப்பா சொல்லி கொடுக்க மாட்டீங்க. இதற்கு முன்னாடி பிளான் சிலதெல்லாம் கொலாப்ஸ் ஆயிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க சொல்லக்கூடிய பிளான் அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஏன்னா வக்ரமாகிறார்ல. அப்ப விரயங்கள் அப்படிங்கும்போது சுப விரயங்கள் எந்த இடத்துல ஆல்ரெடி வந்து 4ஆம் வீட்டிலேருந்து இப்போ 5ஆம் வீட்டில் குரு மாறி இருக்கார் லக்னாதிபதி. அப்போ வந்து வீடு ரெனோவேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றமாயிருக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய காதல், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் முடியும். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகும். கரெக்டான ஒரு பொண்ணு உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க, பையன் வாழ்க்கையில வருவாங்க. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பந்தத்துல இறங்க போறீங்க. உங்களோட பிளானிங் கரெக்டா இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஜென்ம சனியாக இருந்தாலும் நிறைய அலைச்சல், உளைச்சல், என்ன சொல்றது, கொஞ்சம் வேதனை இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி எங்க இருக்கிறார், இப்போ வந்து கோச்சார ரீதியான பலன்கள் சொன்னாலும் உங்களோட சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கார், சனி பகவான் எங்கே இருக்கார். இப்போ உங்களுடைய கும்ப வீட்டில் 12வது வீட்டில் ராகு இருக்கார். போகக்காரகன் போகஸ்தானத்தில் நல்லா தூங்குவீங்க. தூக்கத்தை கெடுக்கிறது சனி தான். அன்டைம்ல தூங்குவீங்க. அப்படி 9 மணிக்கு நைட்டு படுத்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல தூக்கம் இருக்காது. 3 மணிக்கு தூங்கிட்டு மத்தியானம் எந்திரிக்கக்கூடிய தூக்கமா இருக்கும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு போகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பாருங்க. நடுவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ். இது எல்லாமே வந்து அந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். லக்னாதிபதி குரு பார்க்கும்போது அந்த விஷயத்தை எல்லாமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப கால்குலேட்டிவா அதை பண்ணி அதை கொண்டுட்டு போவீங்க. மாணவர்களுக்கு எல்லாமே வந்து படிப்பு ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களை மாற்றி அதை வந்து சரி செய்துக்கூடிய ஒரு காலம் வரும். பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் புது புது பிஸ்னஸ், அடுத்த பிளான்ஸ், உங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத மீனராசிக்காரங்க இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்காமல் இருங்க. ஏன்னா ஜென்ம சனியாக இருந்தாலும் சனி பகவான் அவரோட வேலை செய்வார். வக்ரமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வக்ரமாக இருந்து குரு பார்வையினால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்களே ஒரு நிமிஷத்தை எதுவாக இருந்தாலும் நிதானித்து செயல்பட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குமான்னு கேட்டால் அமோகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு கைட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கைட் பண்ணுங்கள். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களோட வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று
நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்கள். பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.